அதிகாரம் 14. யோபு தேவனிடத்தில் தொடர்ந்து பேசுகிறார். தன்னுடைய சிநேகிதரிடத்தில் தன்னை பற்றியும் சொல்லுகிறார். மனுஷர் எல்லோரும் மரித்து போக வேண்டியவர்கள் என்னும் செய்தியை யோபு தன்னுடைய சிநேகிதருக்கு நினைவுபடுத்துகிறார். எல்லா மனுஷரும் மரிப்பது போல தானும் மரித்து போக வேண்டியவர்தான் என்பதை யோபு தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறார். யோபு தேவனிடத்தில் தன்னுடைய துன்பங்களையும் வேதனைகளையும் எடுத்துச் சொல்லுகிறார். யோபு மனுஷருடைய ஜீவியத்தை பற்றியும் மனுஷருடைய மரணத்தை பற்றியும் விரிவாக சொல்லுகிறார். மனுஷருடைய ஜீவிய காலம் குறுகியது. மனுஷன் சஞ்சலம் நிறைந்தவனாய் இருக்கிறான். மனுஷன் பாவியாகவும் அசுத்தமானவனாகவும் இருக்கிறான். மனுஷனுடைய எல்லா காரியங்களும் ஒரு வரையறைக்கு உட்பட்டிருக்கிறது. யோபு மனுஷனுடைய மரணத்தை பற்றியும் தெளிவாக சொல்லுகிறார். மனுஷன் செத்த பின்பு ஒளிந்து போகிறான். செத்துப்போன மனுஷன் திரும்ப பிழைக்க மாட்டான். மனுஷனுடைய ஜீவியத்தில் காணப்படும் எல்லா துன்பங்களும் அவனுடைய மரணத்தின் போது அவனை விட்டு நீங்கி பாதாளத்தில் மறைவாய் இருக்கும். மனுஷன் மரிக்கும் போது அவனுடைய நம்பிக்கையும் அவனுடைய மரித்து போகிறது. தேவன் மனுஷனுடைய முகரூபத்தை மாறப்பண்ணி அவனை அனுப்பி விடுகிறார். நாம் மரித்த பின்பு நம்முடைய சந்ததியார் எப்படி இருப்பார்கள் என்பது நமக்கு தெரியாது. யோபு மனுஷனுடைய ஜீவியத்தையும் மரணத்தையும் சொல்லிவிட்டு தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவன் தன் மீது கடினமாய் இருக்கிறார் என்று யோபு அவரிடத்தில் முறையிடுகிறார். தன்னுடைய வாழ்நாள் குறுகியதும் சஞ்சலம் நிறைந்ததுமாய் இருப்பதினால் தேவன் தன் மீது தம்முடைய கண்களை திறந்து வைத்து தம்முடைய கிருபையை தனக்கு காண்பிக்குமாறு யோபு தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவன் தாமே தனக்கு ஓய்வு கொடுக்குமாறு யோபு ஜெபிக்கிறார். யோபு மரிப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். யோபு தேவனை நம்பி தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக் கொள்கிறார். தேவனுடைய சமூகம் யோபுவுக்கு ஆறுதலாய் இருக்கிறது.